அடடடடட, சின்ன சந்து கிடைக்கூடாத பூந்து விளையாடுறீங்க. எதுடா சின்ன சந்து? அதான் முதலாளி, கல்யாணி புருஷன் குடிகாரங்களை சாக்க வச்சு பழி அவன் தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கவுத்துட்டீங்க. அறிவு இல்லாத ஜனங்க இருக்க வரைக்கும் நம்ம அதிகாரம் தானே கொடி கட்டி பறக்க. அடிக்கிற காத்து சூறாவளியா இருந்தா கொடி என்ன, கொடி கம்பமே பறக்கும். வாமா, ஏய், இடத்து காலி பண்ணு. வீட்டுல தனியா பேச முடியல, நீங்க வந்திருக்கா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? போ சொல்லுமா. ஆத்தோட செஞ்ச பாவம் நேத்தோட போச்சுன்னு நினைச்சல்ல. அதே நம்ம கல்யாணி கிட்ட துவைக்க போட்டிருந்த பாவம், அவதான் போய் சேர்ந்துட்டாள. இப்ப புதுசு வந்துருச்சு. அப்புறம் என்ன, நீ துவைக்க போறியா? ஆமா, துவைச்சு உன் சாயத்தை வெளுக்க போறேன். கல்யாணி சாவுக்கு நீதான் காரணம். அப்படிங்கிற? அவளை கெடுத்து கொன்னது நீதான். எப்படிங்கிற? பார்த்த மாதிரி சொல்ற. இதை விட வேற சாட்சி வேணுமா? பாப்பா, பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா? இதென்ன மாயாஜால படத்துல வர்ற மந்திர புடவையா? செத்து போன கல்யாணி புடவை பேசுங்கிற? பேசும், சரியான நேரம் வரும்போது இந்த புடவையும் பேசும். மேடை போட்டு மைக் செட் வச்சு தர்றேன், ஊரெல்லாம் போய் பேசு. மக்கள் நம்பிடுவானா? நம்புறதுக்கு ஒருத்தருக்கா அந்த ஊர்ல இருக்கான். காட்டுறேன், ஓ எதிரிலேயே நிக்க வச்சு காட்டுறேன், உன்னையே எதிர்க்க வச்சு காட்டுறேன். பாப்பா வேண்டாமா, நாளைக்கே உன் புடவையும் ஏசு தண்ணியில மிதந்துற போகுது. என்ன பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? குட்ட குட்ட குனிஞ்சு நிக்கிற இந்த ஏழைங்களோட முதுகெலும்பு ஒரு நாள் நிமிரத்தான் போகுது. அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீ தலை குனியத்தான் போற. சவால் விடுறியா? சத்தியமே பண்றேன். யாருங்க? இது அநியாயம். நீ எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், அதை இந்த ஊர் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் கண்ணால நான் பார்த்தேன் நடந்த அநியாயத்தை. புருஷனுக்கு நானே தண்டனையை கொடுத்தேன். அவன் அப்பாவி, அவன் புருஷன், இவன் துரோகி. வழியில அந்த குழந்தைய நான் பார்த்தேன், அனாதையா அழுதுகிட்டு இருக்கு. நானும் ஒரு அனாதை, அதனால தான் குடிச்சேன். என்ன எவன் கேட்பான்? கேட்க மாட்டேன். அந்த அயோக்கிய யாருன்னு நான் அங்கேயே சொல்லிருப்பேன். ஆனா போட்டிய சோறு இத்தனை வருஷமா, அதுக்கு என் மனசாட்சிய குழி தோண்டி புதைச்சேயா. உருப்பிடுவியா? உருப்பிடுவியா நீ? ஐயோ அம்மா, வணக்கம்மா. ஏண்டா, குடிச்சிட்டு வந்து என் முன்னால நின்று பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. பாவம், அவளை அநியாயமா கொண்டு அவ புருஷனுக்கு நானே தண்டனை கொடுத்து. ஜெய் துரோகி, நீ உருப்பிடுவியாடா? என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எனக்கு முன்னால பேசுவ நீ? இனிமே மூஞ்சிலே முடிக்காத, ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போவலியே, போடா இங்க இருந்து, போடா. என்னடி, என்ன அவன் சத்தம் மட்டும் போறான்? இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க நான் இப்படி ஊரா இருக்கு நல்லா பூசி மழைப்படுது? ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? ரங்கு சொன்னதெல்லாம் நிஜமா? அந்த பொண்ணு கொன்னது யாரு சொல்லுங்க. நான் தான். எங்க போய் சொல்லணுங்கிற? ஊருக்கு மத்தியில சொல்லணுங்கிறியா? தண்டோரா போட்டு சொல்லணுங்கிறியா? சொல்றேன். நீ பொட்டு அழிச்சுக்கிறியா? தாலி எடுத்துட்டு முண்டச்சியா நின்னுக்கிறியா? சொல்லு, நான் தான் கொன்னேன்னு சொல்றேன். கவிதா, உனக்கு வேற வீடு பார்த்திருக்கு. இனிமே யமுனா மட்டும் இங்க இருந்துகிட்டோம். என்ன புதுசா இருக்கு? ஆமா, புதுசுதான். ஒரு மாற்றம் வேணும் இல்ல? என்ன விளையாடுறீங்களா? இனிமேதான் விளையாடணும். யமுனா இல்ல, அவளுக்காக தான் ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. தடுக்க போறியா? ஏற்கனவே அவளை தூக்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சாச்சு. முதலாளி, முதலாளி, நாம மோசம் போயிட்டு முதலாளி. காத்திருந்தோம் பொண்டாட்டிய நேத்து வந்தோம் பறிச்சிட்டு போற மாதிரி.
ஐயோ, நீங்க பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த பஞ்சவர்ண கிளி யமுனா இருக்காளே, அவளும் ரங்கனும் வாய்க்கா வரப்பெல்லாம் தோப்பும் துறவெல்லாம் போவோமா ஊர்கோலம்னு அலைஞ்சு திரியறாங்க. என்ன ஊர்வலமா போறாங்க? அப்படியே 2 பேத்துக்கு சபவலமாக்குங்களா? எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது. இல்ல, பத்தினி ஆகணும் தானே அவன் பின்னாடி போறான். அவன் கண் முன்னாடி நம்ம ஆளுக்கு 10 பேர்த்த விட்டு பத்தினி இல்லாமாக்கிருங்களா? அட பாவிங்களா, விடுங்க. நான் இப்பவே போய் ஊரை கூட்டி இந்த அநியாயத்தை சொல்ல போறேன். என்ன கௌரிடா? அந்த அப்பாவி பொண்ணை கொன்னுட்டு அவ புருஷனுக்கு மாப்பிள்ளை ஊர்வலம் வச்சிருக்கா அந்த ராஜமாணிக்கம். இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க. நீங்களா ஒரு மனுஷனா? ஆமாண்டி, நான் மனுஷன் இல்ல. நீங்க சத்தம் போடாதீங்க. சத்தம் போடுவேன். இப்போவாவது நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? நான் கேட்க மாட்டேன். எனக்கு யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. நான் நம்ப மாட்டேன். நான் யார் பத்தி கேட்க மாட்டேன். ஏய் ராஜா, போய் அந்த பொண்ணை பிடிச்சு கொண்டடா. அந்த பொண்ணை பிடிச்சு தண்ணி அடிச்சு போயிடுச்சு. இவனை கட்டி இழுத்துட்டு வாங்கடா. பாவி சண்டாளா, அவசரி மவனே, அந்த யமுனா பொண்ணை ஆத்துல தள்ளி கொண்டுட்டடா. பாவி, கொண்டுட்டடா. ஏண்டா அவளை சும்மா கொன்னியா? கெடுத்து கொன்னியாடா பாவி. அவன் மேல ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போது, அவளையும் உனக்கு கட்டி வச்சு அழகு பார்த்துப்பா. அண்ணே, முதலாளி தள்ளிட்டதுல சினிமா மண்டல் அடிபடி செத்து போயிட்டான்னு உன்னை மகனமா நினைச்சாடா உன்னை. முதலாளி என்னோட கவிதாவையும் கொண்டுட்டேடா. என்னடா கொண்டுட்டேடா பாவி. அவனுக்கு என்னடா பாவம் பண்ணா இப்படி கொண்டுட்டேடா? அவன் வீடேறி போய் கலாட்டா பண்ணி உன்னை கொண்டு இருக்கணும். டேய், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை நான் விட மாட்டேன். டேய், நான் ஜெயிலுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. உன் நெஞ்சு போனா விட மாட்டேன். உனக்கு கருமாதி பண்ணா விட மாட்டேன்டா. உனக்கு கொடலை வாங்க விட மாட்டேன்டா. டேய், எங்க கொடுவாள் இங்க. யாரையும் கொலை பண்ணல. பண்ணுங்க.